அவருக்கு எம்எல்ஏக்கு பிஏக்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளமா. நாங்க தினமும் அசிங்கமாக்குதுங்க, ரொம்ப அசிங்கமாக்குது. நாங்களா டெய்லி பி ஆள்றோங்க, மனிதன் கேட்கிற மலத்தை ஆள்றோம். நாங்க கையில நாய் செத்த நாய் எடுக்கிறோம், பூனை செத்த பூனை எடுக்கிறோங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் 19,000. எந்த விதத்துலங்க நியாயம்? ஒரு அமைச்சருக்கு வந்து கார் கொடுக்க போறாராம், அந்த கார் வந்து இனோவா கார் கேக்குறாங்க முதலமைச்சர் கிட்ட. ஏன் எங்களெல்லாம் வந்து அவருக்கு தெரியலையா? நாங்களாம் ஓட்டு போடலையா அவருக்கு? நாங்க ஓட்டு போட்டு நாங்க மாற்றத்தை குத்துக்கிறோம். தமிழ்நாடு மக்கள், நாங்க சென்னை பூர்வகுடி மக்கள், நாங்க எல்லாம் தூய்மை பணி உட்பட நாங்க ஓட்டு போட்டு மாற்றத்தை குத்துக்கிறோம். எங்களையா திரும்பி பார்க்க மாட்டாங்க. போன வருஷம் 1/8/2025 அப்ப 13 நாள் போராட்டத்துல தூய்மை பணியாளர்கள் எங்களை பனையூர் அலுவலகத்துல அவர் வந்து அழைச்சு எங்களை பேசினார். அப்ப எங்களுக்கு வந்து முழு ஆதரவு தெரிவிச்சாரு. அப்ப அவர் இன்றைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எண்ணி பார்க்கலையா? வந்த பிறகு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாம இருக்கிறதுக்காக அவர் வந்து மௌனம் சாதி